உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி, எதுக்கு துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? இதை எடுத்துட்டு போய் மீனாட்சியை சுட போறீங்களா? அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணி. இதுக்கு மேலலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் கட்டின இந்த வீட்டை விட்டுட்டு என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றாள் அவ. எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிருப்பா அவ. இனிமே அவளால ஜென்மத்துக்கு இப்படி பேச முடியாத அளவுக்கு நான் பண்றேன். அண்ணி, சொன்னா கேளுங்க அண்ணி. இப்ப வீட்ல யாருமே இல்ல, எல்லாரும் வரட்டும். அதுக்கப்புறம் கூடி பேசி என்ன பண்ணலான்னு யோசிப்போம். இதுக்கு மேல என்னத்த சரலா யோசிக்க சொல்ற? என் வீட்டை எடுக்க போறேன்னு என்கிட்ட சொல்ற அவ. அதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்கணுமா? முடியாது. இது என் வீடு. நான் ஒவ்வொரு செங்கலா பார்த்து பார்த்து கட்டின வீடு. இந்த வீட்ல இருந்து என் பணம் தான் வெளியில போகும். என்னெல்லாம் அனுப்ப முடியாது. முதல்ல இந்த பூஜாக்கும் வெற்றிக்கும் போன போடு. அவங்க என்ன செய்வாங்க எது செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வீட்டை இடிக்க கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லு. இல்ல இந்த துப்பாக்கியாலேயே என்ன நான் சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன், பாத்துக்கோ. ஐயோ அண்ணி, அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்துறாதீங்க. இப்பவே எல்லாருக்கும் போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். கொஞ்சம் டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க அண்ணி. சார், என்னாச்சு சார்? எங்க வீட்டை இடிக்க போறேன்னு பஞ்சாயத்தாளுங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க தடுக்கிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ் சார். சாரி மிஸ்டர் செல்வம் முருகன், உங்க வீட்டை கண்டிப்பா இடிப்பாங்க. அதை நீங்க தடுக்கவே முடியாது. ஆற்று நீர் வழித்தடத்தை ஆக்கிரமிச்சுதான் நீங்க வீடு கட்டியிருக்கீங்கன்னு இந்த ஃபைல்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தெளிவா சொல்லுது. அதனால உங்க வீட்டை இடிச்சிருவாங்க சார். ஐயோ இல்ல சார், இல்ல சார், எங்க வீட்டை இடிக்க கூடாது சார். இடிக்கவும் நாங்க விட மாட்டோம். இன்னொரு வாட்டி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்துட்டு சொல்லுங்க சார். நான் நல்லா பார்த்துட்டேன் சார். வேற சோர்ஸ் எதுவுமே இல்லை. நீங்க இமீடியட்டா நீங்க அந்த வீட்டை வெக்கேட் பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. இல்லைன்னா லீகலா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால ஊருக்குள்ள உங்க ஃபேமிலிக்கு இருக்கிற நல்ல பேர் கெட்டு போயிடும். சார், அந்த வீட்டில் நாங்கள் 25 வருஷமா குடியிருக்கோம் சார். திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ணுங்க, நாங்கள் அதை இடிக்க போறோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய கேவலம்னு தெரியுமா சார்? எங்க கண்ணு முன்னாடி அந்த வீடை இடிச்சு தள்ளலாம். அதுக்கப்புறம் எங்களால் இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாது சார். உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா அரசாங்கம் அதெல்லாம் கண்டுக்காது. உங்க வீடு ஆக்கிரமிப்பு செஞ்ச இடத்துல தான் கட்டியிருக்குன்னு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட தான் நோட்டீஸே அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சார். என்னை மன்னிச்சிருங்க சார், நான் வரேன் சார். அண்ணி, நம்ம வீட்டை யாராலையும் இடிக்க முடியாது அண்ணி. நீங்க அதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருங்க அண்ணி. மா, அப்பாட்ட ஃபோன்ல பேசியாச்சுமா. ஏதோ ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்காருமா. கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா. அத்தை, என்னத்த இதெல்லாம்? அந்த மீனாட்சி என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அவளை முதல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அத்தை. நாளைக்கு நேரம் இந்த வீட்டை இடிச்சு தள்ள போறேன்னு அவன் நோட்டீஸ் விட்டுட்டு போயிருக்கான். அதை தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிருக்க அதை சொல்லு. அத்தை, நான் மினிஸ்டர் வரைக்கும் பேசியிருக்கேன். அவங்க விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விசாரிச்சு சொல்ற வரைக்கும் அந்த மீனாட்சி சும்மா விட்டுருவாளா? நாளைக்கே ஜேசிபி அனுப்பி இந்த வீட்டை இடிச்சு தள்ளுவா. இத பாரு பூஜா, அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. மீனாட்சி அனுப்பி இருக்கிற நோட்டீஸ கேன்சல் பண்றதுக்கு எல்லா வேலையுமே நான் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ்லாம் ஒண்ணு இல்லாம பண்ணிடுறேன் அத்தை. எவ்வளவு பணம் வேணும்? 5 லட்சமா இல்ல 10 லட்சமா? எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு போ. ஆனா எனக்கு தேவை இந்த வீட்டை இடிக்க கூடாது. அதுக்காக என் சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் கவலைப்படுற மாதிரி இல்ல. அத்தை, இந்த பணத்தை ஒண்ணு நான் எனக்காக கேட்கல, மினிஸ்டர் சைட்ல இருந்து கேக்குறாங்க. அதான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க ஒரு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டை இடிக்கிறது மட்டும் இல்லாம மீனாட்சியோட தலைவர் பதவியும் காலி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பா, ஆபீசர் என்னப்பா சொன்னாரு? வீட்டை இடிக்க விடாம பாத்துக்கிறேன்னு சொன்னாரா? ஆபீசரால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. லீகலா எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். அதை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இத சொல்றதுக்கு தான் நீங்க இப்ப இங்க வந்தீங்களா? ஏங்க, ஊர் உலகத்துல எல்லா விஷயமும் லீகலா தான் நடக்குதா? இது நம்ம வீடுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடிச்சு நாம இந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நம்மளோட கௌரவம், நம்மளோட அடையாளங்க.
இது இடிச்சு தள்ளுவேன்னு அங்க ஒருத்தி உட்காந்துக்கிட்டு எனக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. அதை கேட்கறதுக்கு முடியாம இப்படி 2 பேரும் வந்து என்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமோ என் வீட்டை இடிச்சு தள்ளுவேன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பஞ்சாயத்து தலைவியானதும் உனக்கு திமிர் எடுத்து போச்சா? யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற அறிவு இல்லாம போச்சா? என்கிட்ட வம்பு பண்ணணும்னு நினைக்காத. இல்ல மீறி வம்பு தான் பண்ணுவேன்னு பண்ண உன்னை இருக்கிற இடமே தெரியாம பண்ணிடுவேன், பாத்துக்கோ. வார்த்தையை விடாத ரங்கநாயகி. நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது சாதாரண மீனாட்சி கிட்ட இல்ல, பஞ்சாயத்து தலைவர் மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருக்க. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. ஏய், நீ பஞ்சாயத்து தலைவியா இரு, இல்லன்னா இந்த ஊருக்கே எம்எல்ஏவா கூட இரு. எனக்கு என்ன பயம்? ஒழுங்கா நீ எனக்கு அனுப்பின நோட்டீஸ கேன்சல் பண்ணிட்டு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இல்ல இங்க நடக்கிறதே வேற. உனக்கு முன்னாடி 25 வருஷமா இந்த தலைவி போஸ்டிங்ல இருந்தபடி நானு எங்க ஆக்கிரமிப்பு இருக்கு, எங்க ஆக்கிரமிப்பு இல்லன்னு எனக்கு தெரியாதா? நீ என்னமோ புதுசா கண்டுபிடிச்சிட்ட மாதிரி என் வீடு ஆக்கிரமிப்பு வீடுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்க. இத பாரு, உனக்கு நான் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த நோட்டீஸ கேன்சல் பண்ணி என் கையில கொடு. என்ன மிரட்டி பாக்குறியா? மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவ நான் இல்ல. நோட்டீஸ் ஒட்ட வந்தவள அடிச்சு காயப்படுத்திருக்க, துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்க. இதுக்கே உன்னை பிடிச்சி என்னால உள்ள போட முடியும் தெரியுமா? திமிர் அடுக்கிறதுக்கெல்லாம் நான் எதுவுமே செய்ய தேவையில்லை. இதோ இந்த ரேவதி இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா போதும், உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பாக்குறியா? 6 ஓடுற இடத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு. இல்லனா அந்த வீட்டை இடிச்சு தள்ளுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து என் வீட்டை இடிச்சு தள்ளினியே, அந்த அளவுக்கெல்லாம் இறக்கம் இல்லாதவன் நான் கிடையாது. உனக்கு முறைப்படி நான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், கால அவகாசமும் கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள அந்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வீட்டை காலி பண்ணிடு. இல்லனா மொத்தமா நான் காலி பண்ணிடுவேன். இன்னும் என்ன நிக்கிற? கிளம்பிங்க இருந்து. மீனாட்சி, நீ அவசரப்பட்டு என்கிட்ட மோதிட்ட. இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. இதையே தான் நானும் உனக்கு சொல்றேன். பொதுமக்களோட சொத்தை நீ ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்க. இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்பட போற. அதிகாரம் இப்ப உன் கையில இருக்குன்னு ஓவரா ஆட்டம் போடாத. நாளைக்கே அந்த அதிகாரம் என் கைக்கு வரும். அப்ப நான் உன்னை துரத்தி அடிப்பேன், பாத்துக்கோ. என்னம்மா ஓவரா பேசிட்டு இருக்க? ஆத்துக்குள்ள வீடு கட்டி வச்சுக்கிட்டு இங்க வந்து மிரட்டிட்டு இருக்கியா? மரியாதை இங்க இருந்து கிளம்பு. மீனாட்சி அம்மா, என்ன இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பேசாம புல்டோசரை விட்டு வீட்டை இடிச்சு தள்ளிருங்க. நீங்க வீட்டை இடிங்கம்மா. நாங்க சொல்றோம்மா. தள்ளுங்க. அமைதி, அமைதி. பாத்துக்கலாம். ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டல. நான் லேசா தலையசைச்சா போதும், இவங்களே கிளம்பி வந்து வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிடுவாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.